Hi friends, welcome to Chandra's Kitchen. இன்னைக்கு நம்ம சம்மர் ஸ்பெஷலாக கிடைக்கக்கூடிய மாங்காய் வச்சு ஒரு துவையல் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த துவையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும், சீக்கிரமாக நம்ம அரைச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் இது கஞ்சி சாதம், அதுக்கப்புறம் சாம்பார் சாதம், குழம்பு சாதம்னு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா தயிர் சாதத்துக்கெலாம் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த துவையல் பார்த்திங்கன்னா சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் இட்லி தோசைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இந்த மாங்காய் துவையல் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் எனக்கு ரீஃபண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பை நல்லா செவுக்க வறுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம 2 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு கொப்பரை தேங்காய் சேர்த்துக்கலாம். நீங்கள் சாதா தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். நான் கொப்பரை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம 100 கிராம் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை சேர்த்துக்கலாம். இது கிளிமூக்கு மாங்காய். அடுத்தது கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா ரொம்ப துவையல் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அதனால் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துட்டு அதிக நேரம் வதக்கக்கூடாது. அதனால் நம்ம உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அந்த சூட்லேயே பார்த்திங்கன்னா இது நல்லா வதங்கிடும். இது ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மாங்காவோட அந்த பச்சை வாசனை இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் வதக்கி வச்சுருந்த மாங்காய்லாம் சேர்த்துட்டோம். இந்த மாங்காய் துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமல் அப்படியே அரைச்சிடலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க, ரொம்ப மசியாக அரைக்க வேணாம். அடுத்ததாக மாங்காய் துவையலை தாளிக்கிறதுக்காக 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ நம்ம மாங்காய் துவையலோடு சேர்த்துடலாம். இப்போ நம்மளுடைய சுவையான மாங்காய் துவையல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.